பிளஸ் யூ. இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலே ஒரு வேத வசனத்தை காண்பிக்க விரும்புகிறேன். ஏசாயா 40ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் சொல்லப்படுகிறது. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே புது பலன் அடைந்து கழுகைப் போல செட்டைகள் அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்வடையார்கள். எங்கள் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தை கேட்டுக்கொண்ட சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இந்த நாளிலே உங்களை பார்த்து சொல்லுகிறார். எல்லா காரியத்துக்கும் நம்ம என்ன பண்ணியிருப்போம்? காத்திருந்திருப்போம். உலக காரியங்களுக்காக, நம் தேவைகளுக்காக, வேலைகளை ப்ரமோஷனுக்காக காத்திருந்திருக்கலாம். நம் பிள்ளைகள் காரியத்தில் எதுவும் நடைபெறவில்லை என்று அதுக்காக காத்திருக்கலாம். ஆனால் ஒன்று நடக்காதபடிக்கு சோர்ந்த நிலைமையில் இருக்கலாம். ஆண்டவர் உங்களை பார்த்து இந்த நாளிலே கர்த்தர் சொல்லுகிறார், சோர்ந்து போல் நிலைகிற காத்திருந்து ஒன்று நடைபெறாத இருக்கிற காரியத்தில் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். சகோதரனே சகோதரியே, கர்த்தருக்காக காத்திரு. நீ கர்த்தருக்காக காத்திருக்கிறே புது பலன் அடைந்து புது பலன் அடை போகிறீர்கள். இந்த நாளிலே இந்த வார்த்தை கேட்டுக்கொள்ள சகோதரனே சகோதரிகளே, இந்த இரவு வேளையில் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ எனக்காக காத்திரு. மகனே மகளே, உன் காரியத்தை எல்லாம் அவர் வாய்க்க பண்ண போகிறார். புது பலன் அடைய போகிறீர்கள். புது வாழ்க்கை உங்களுக்குள்ளே துளிரிடப் போகிறது. புது பலன் அடைந்து உயரே பறக்கப் போகிறீர்கள். சட்டைகள் அடித்து உயரே எழும்புவீர்கள். அப்பொழுது நீ நடந்தாலும் சோர்வடைகள். ஆண்டவர் சொல்கிறார், நடந்தாலும் உங்களுக்கு சோர்வு வராதுப்பா. எப்படியாப்பட்ட காரியம்? கர்த்தருக்கு காத்திருக்கும் போது எல்லா காரியமும் அவர் வாழ்க்கை அவர் வல்லவராக இருக்கிறார். சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவத்தை உண்டு பண்ணுகிற தேவன் அவரே. நீ கர்த்தருக்காக காத்திருக்கும் போது புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல உயிரை எழும்புவீர்கள். ஓடினாலும் இளைப்படையார், நடந்தாலும் சோர்வு அடைய மாட்டீங்க. உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் உங்களோடு இருக்கும்போது உங்களுக்குள்ளே சோர்வு வராது, உங்களுக்குள்ளே பலவீனம் வராது. ஆண்டவரை அவருக்காக காத்திருங்கள். உங்கள் வாழ்க்கையை அவர் திடப்படுத்த, பலப்படுத்த, பாதுகாத்து கொள்ள, உங்களை உயர்த்த அவர் வல்லவராக இருக்கிறார். ஆமேன் ஆமேன். வார்த்தைக்காக நம்ம ஜெபித்து கடந்து போகலாம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் சமூகத்தில் ஒரு தகப்பனே, இந்த நாளிலே அந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரன் சகோதரி மத்தியில் ஆண்டவரே, அநேக தேவைகளுக்காக இவர் காத்திருந்திருப்பார்கள். உலகத்தின் வாழ்க்கையிலே அது நடைபெறாது இருக்கலாம். ஆண்டவரே, இந்த நாளிலே எங்கள் வாழ்க்கையில் வேலை ஸ்தலத்தில் நாங்கள் காத்திருந்தோம், ப்ரமோஷன் கிடைக்கவில்லை. எங்கள் பிள்ளைகள் வளர்த்து திருமணத்துக்காக காத்திருந்தோம், நடைபெறவில்லை. என் பிள்ளை பாக்கியத்துக்காக காத்திருந்தோம், நடைபெறவில்லை. என் பிள்ளை படிப்பில் ஒரு ப்ரமோஷன் மார்க்குகளில் காத்திருந்தோம், அது நடைபெறவில்லை என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலே ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லி, நீ கர்த்தருக்காக காத்திரு, எனக்காக காத்திரு. மகளே மகனே, உன் காரியத்தெல்லாம் நீ பலனடைய போகிறது. உன் காரியம் எல்லாம் பலனடைந்து நீங்கள் உயரே எழும்பப் போகிறீர்கள். உங்கள் வாழ்க்கை உயரே எழும்பப் போகிறது. உங்கள் காரியங்கள் எல்லாம், தடைப்பட்ட காரியங்கள் எல்லாம் உயரே எழும்பப் போகிறது. நீ நடந்தாலும் சோர்வடைய மாட்டீங்க. நான் உன்னோடு இருக்கிறேன், உன்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து நானே என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் அற்புதத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆமேன் ஆமேன். காட் பிளஸ் யூ.